بسم الله الرحمن الرحيم. لولا إذ سمعتموه قلتم ما يكون لنا أن نتكلم بهذا سبحانك هذا بهتان عظيم. صدق الله العظيم. அல்லாஹ்வுடைய கிருபையால் சூரத்துல் அம்பியா நபிமார்களுடைய வரலாறுகள் குறித்த அத்தியாயமும், தொடர்ந்து சூரா ஹஜ் என்ற பெயரில் அத்தியாயமும், அதைத் தொடர்ந்து சூரா அல் முஃமினூன் என்ற பெயரிலான சூறாவும் ஓதப்பட்டு கடைசி 2 ரக்காத்துகளில் சூரா அந்நூர் தொடங்கப்பட்டிருக்கிறது. அந்நூர் சூறாவில் ஏராளமான சட்டங்கள், குறிப்பாக குடும்ப ஒழுங்குகள், சமூகம் சார்ந்த ஒழுங்குகள், இவைகளெல்லாம் பேசப்படுகிறது. இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா நூருடைய அத்தியாயத்தில் துவக்கமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சுமார் 1 பக்க அளவில் அதே செய்திதான் பேசப்பட்டது. அவதூறு கூறுவதை குறித்து, இட்டுக்கட்டி பேசுவதை குறித்து, அடுத்தவர்களை பற்றி இருப்பதை மட்டுமல்ல இல்லாததையும் பேசுவது குறித்து கண்டிக்கிற வசனங்கள் இன்றைக்கு நிறைய ஓதப்பட்டது சூரா அந்நூர் அத்தியாயத்தில். உங்களுக்கு தெரியாத ஏதாவது செய்திகள் உங்கள் காதுக்கு வருகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், லவுலா இது சமயத்துமோ, ஒருவேளை எப்படி கேட்டுட்டாலும் என்ன சொல்லி இருக்கணும் நீங்க, குல்தும் மா யகூனு லனா அன் நதகல்லம பிஹாதா, இதை நான் பேச மாட்டேன், இதை நாங்கள் பேசுறதுக்கு இந்த விஷயம் தகுதி இல்லை, ஏன்னா உண்மை நிலவரம் தெரியாம நாம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஹாதா புஹ்தானுன் அதீம், இது பெரிய அவதூறு, அதனால நாங்க இதை பேச விரும்பலன்னு நீங்க நகர்ந்திருக்கணும் அல்லவா என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ஆயிஷா அம்மாவை பற்றி தவறாக ஊருக்குள்ளே முனாஃபிக்குகள் என்கிற நயவஞ்சகர்கள் பேச துவங்கிய போது அல்லாஹ் இதை சொல்லுகிறான். யாரோ ஏதாவது ஒரு அவதூறை பேசுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க கூட சேர்ந்துக்கலாமா? நீங்க சேரக்கூடாதுல்ல, எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, இதை நாங்க பேச விரும்பல, இது பெரிய அவதூறா தெரியுது அப்படின்னு ஒதுங்கத்தானே செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அடுத்தவர்களின் மானங்களில் தலையிடுவதை ஹராம் என்று வைத்திருக்கிறார். பச்சையா அது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மிடமிருந்து விடை பெறுவதற்கு முன்னால் அவர்கள் கடைசியா ஹஜ்ஜில் வச்சு பேசிய உருக்கமான சொற்பொழிவில், பொருள் பொதிந்த சொற்பொழிவில், நிறைவான அந்த உரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராதக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களுடைய இரத்தம், உங்களுடைய காசு பணம், உங்களுடைய மானம், இவைகளெல்லாம் ஹராம். அடுத்தவர்களின் இரத்தத்தை ஓட்டுவது, கொலை செய்வது எப்படி குற்றமோ, அடுத்தவர்களின் காசை கை வைத்து எடுப்பது, திருடுவது, அபகரிப்பது எப்படி குற்றமோ, அடுத்தவர்களின் மானத்தில் தலையிடுவதும் அதே சம அளவு குற்றம். அவனை பற்றி ஏதாவது ஒரு செய்தி, அது இருக்கிற செய்தியா இருந்தா அதுக்கு பேரு புறம், கீபத் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாத செய்தியாக இருந்தால் அதுக்கு பேரு இட்டுக்கட்டு, அவதூறு, அபாண்டம், பெரிய தண்டனைகள் அதற்கு உண்டு. இந்த மாதிரி விஷயங்களில் முழுமையாக நாம் நம்மை தற்காத்து கொள்ளுவது கடமை என்று சொல்லுவதுதான் சூரா அந்நூர் அத்தியாயத்தினுடைய ஆரம்ப செய்தி. பொதுவாகவே இஸ்லாமிய வரலாற்றில் பார்த்தால், நபிமார்களின் வரலாறுகளில், நல்லூர்களின் வரலாறுகளில் இது எல்லாத்த பற்றியும் அவதூறு சொல்றதுக்கு எப்பவும் ஒரு கூட்டம் இருக்கும். அவர்களை பற்றி, அவர்களின் குடும்பத்தை பற்றி.
ஏதாவது ஒரு இடத்துல இல்லைன்னு தான் பிரச்சனை. அந்த நபிக்கு யாருமே இல்லையாமா அப்படின்னா அது பெரிய ஆச்சரியம். எல்லாருக்கும் இருப்பார்கள். குறிப்பாக அவதூறுகள் பெரும்பாலும் பாலியல் ரீதியாகவே இருக்கும். அதிகமான அவதூறுகள் பாலியல் அவதூறு. இன்னைக்கு ஓதப்பட்டது ஆயிஷா அம்மா உத்தமியான பத்தினித்தனமான கற்பொழுக்கம் நிறைந்த மிக ஒழுக்கமான பெண் என்று சுமார் 16 வசனங்கள் ஓதப்பட்டது. 16 வசனங்கள். ஒரு பெண்ணை பற்றி கியாமத்து நாள் வரை இருக்கிற ஒரு வேத புத்தகத்தில் ஒரு பெண் ஒழுக்கம் நிறைந்தவள் என்று சுமார் 16 வசனங்கள் வருகிறது என்றால் அந்த வசனத்திற்கு பின்னணி என்ன தெரியுமா? வேண்டுமென்று அவதூறை கிளப்பி விட்டவர்களுக்கு பதிலாய் பேசியவன் போய்விட்டான், கேட்டவன் போய்விட்டான். அவதூறுகளை பேசுகிற போது கூட ஒத்து ஓதுனவங்கெல்லாம் போயிட்டான். ஆனால் குற்றமற்றவர் என்று அல்லாஹ் அறிவித்த செய்தி மட்டும் கியாமத்து வரை இருக்கும். இன்னைக்கு நீங்க குர்ஆன் எடுத்தாலும் மிக ஒழுக்கமான பெண் என்று நாம் ஓதித்தான் ஆக வேண்டும். ஒரு 2-3 குர்ஆனிலும் ஹதீஸிலும் வரக்கூடிய பிரபலமான அவதூறு என்ன தெரியுமா? நம்பர் 1, இந்த உலகத்தில் பெரிய அவதூறு மரியம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வினுடைய அற்புதத்தில் ஆணுடைய தீண்டுதல் இல்லாமல் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஊதப்பட்டு, மலக்கால் ஊதப்பட்டு கர்ப்பம் தரித்து உலகத்திற்கு அதிசய குழந்தையாக பிறந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் யூதர்கள் கட்டிய மிகப்பெரிய அவதூறு, ஆக உயர்ந்த ஒழுக்கத்தினுடைய சிகரமாக இருந்த மரியம் அம்மையாரை தவறானவர் என்று பட்டம் கட்டினான். குழந்தை தவறாக பிறந்தது என்று பட்டம் கட்டினான். பைபிளிலேயும் பக்கம் பக்கமா இருக்கிறது அவ்வளவு எவ்வளவு பெரிய பத்தினி என்று. திருக்குர்ஆனில் தனி ஒரு சூரா இருக்கிறது, சூரா மரியம். அந்த சூராவுக்கு பெயரு உலகத்தில் ஆக ஒழுக்கமான பெண்மணி. அல்லாஹு தஆலா யூதர்கள் மீது சாபம் இடுகிறான் அல்லவா? ஏன் சாபம் இடுகிறான் என்பதை சொல்ல வருகிற போது அல்லாஹ்வே ஒரு இடத்தில் என்ன சொல்லுகிறான்? வகௌலிஹிம் அலா மர்யம் புஹ்தானன் அதீமா. யூதர்களை ஏன் பிடிக்காது தெரியுமா? அவர்கள் நபிமார்களை கொன்றதால், அவர்கள் தொடர்ந்து வட்டியிலேயே இருந்ததால், அதுக்கு அடுத்தது மரியம் அம்மாவின் மீது தகாத இட்டுக்கட்டை அவர்கள் பேசியதால். பொதுவாக ஒரு பெண்ணின் மீது அவதூறு என்பது ஆகப்பெரிய குற்றம். தலைமுறையை தாண்டி அது பாதிப்பை ஏற்படுத்தும். அது தெரியாமையே சில பேர் எங்கேயாவது உட்கார்ந்து திண்ணையில அவதூறு பேசிட்டு போயிடுறான். அடுத்த ஜெனரேஷனையும் குடும்பத்தில் பாதிக்கும். எந்த பெண் விஷயத்திலையும் அப்படி பேசக்கூடாது. மரியம் அம்மா விஷயத்தில் இது முதல் அவதூறு. 2வது அவதூறு இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி எதேச்சையாக எங்கேயாவது ஒரு பெண்ணும் ஆணும் இருந்துட்டாவே என்னமோ அப்படின்னு பிஸ்மில்லா சொல்லி யாராவது ஒருத்தன் ஆரம்பிச்சுடுவான். கூட 2 பேர் அப்படியான்னு ஒத்து ஊத வேண்டியது. அது அப்படியே மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் ஆகி ஒரு பெரிய அவதூறாக வந்துவிடும். அவதூறின் ஆரம்ப கண்ணால் கண்ட 4 சாட்சிகள் உள்ள வரைக்கும் பேசக்கூடாது. அந்த அவதூறு வெளியே வரக்கூடாது. ஆனால் இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? எந்த அவதூறாக இருந்தாலும் யாராவது ஒருத்தன் அதை பேசுவதற்கென்றே இருப்பான். உடனடியாக அவனோடு ஒரு 4 பேர் சேர்ந்து கொள்ளுவது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். போருக்கு போனார்கள். பனுல் முஸ்தலக் என்று ஒரு இடம், நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லா ஒட்டகமும் கிளம்பிருச்சு. பெண்கள் எப்போதும் ஒட்டகத்துல அந்த ஒட்டக தொட்டியில உட்கார்ந்துருப்பாங்க. வெளியில தெரிகிற மாதிரி உட்கார மாட்டாங்க. அவங்களுக்குன்னு அந்த ஒட்டகத்தினுடைய ஒரு ஒட்டக தொட்டின்னு சொல்லுவாங்க, ஹவுதஜும்பாங்க அரபியில. அதுல உட்கார்ந்துருப்பாங்க தாய்மார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஆக சின்ன பெண், எடை குறைந்த பெண், பெரியவங்கெல்லாம் இல்லை. உள்ள இருக்கிறதா நினைச்சிட்டு ஒட்டகம் எடுக்கப்பட்டு விட்டது. வண்டி போயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. விஷயம் என்னன்னா, கழுத்துல இருந்த செயின் காணவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போட்டிருந்தது. அதை தேடி கொண்டு போகிறார்கள். இங்க தேடி அங்க தேடி, அப்படியே தேடல்ல கொஞ்சம் தூரம் போயாச்சு. இவர்கள் எல்லாம் அவர் வண்டியில இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு வண்டி புறப்பட்டு போய்விட்டது. அவர்களெல்லாம் மதீனாவிற்கு போய்விட்டார்கள். மதீனாவிலிருந்து கொஞ்சம் வெளியே தூரம். கடைசியா காணாமல் போன கழுத்து சங்கிலியை
தேடுவதற்காக போனவர்கள் திரும்பி வர்றப்ப இங்க யாருமே இல்லை. ஒரே ஒருத்தர் மரத்தடியில தூங்கிட்டு இருக்கார். அவருக்கு பேரு சஃப்வான் இப்னு முஅத்தல். அவர் உறங்கி கொண்டிருக்கிறார். எந்திரிச்ச உடனே பார்த்துட்டார். அவர்கள் முழு ஹிஜாபோடு இருக்கிறார்கள். ஆனால் ஹிஜாபிற்கு முந்தைய ஹராம் என்ற ஹிஜாப் சட்டமாக ஆக்கப்படுவதற்கு முன்னாலே ஆயிஷாவை பார்த்தவர்கள். சஃப்வான் இப்னு முஅத்தல் உம்மஹாத்துல் முஃமினீன்களில் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஒருவர், உலகத்திற்கெல்லாம் தாய். அவர்கள் இப்படி ஆகிவிட்டார்கள். உடனடியாக ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு, நாம் சொல்லுவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பு, ஃபஅனாக ராஹிலத்தஹு மா கல்லம்துஹு வலா கல்லமனி வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஒட்டகத்தை கொண்டு வந்து என்னிடத்தில் நிறுத்தி திரும்பி நின்று கொண்டார். நான் ஒட்டகத்தில் ஏறியதற்கு பிறகு அவர் அமராமல் பிடித்து கொண்டே மதீனா வரை நடந்து கொண்டு வந்தார். அல்லாஹுவின் மீது ஆணை, அவர் என்னோடு ஒரு வார்த்தை பேசவில்லை, நான் அவரோடு ஒரு வார்த்தை பேசவில்லை. மதீனா வந்தாச்சு. இது ஒன்று பத்தாதான், அங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்திருக்கிறாங்க. ஒரு 7-8 கிலோமீட்டர் 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஊர்ல இதுக்குன்னு சில பேர் எப்பவுமே இருப்பான். ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது கண்ணில் பார்க்காமல் ஏதாவது எங்காவது ஒருவரும் இன்னொருவரும் அங்கு நின்றிருந்தாலே அதை வேறு மாதிரி எல்லாம் சொல்லுவது. மதீனாவில முனாஃபிக்குகளின் தலைவன் ஒருத்தர் இருந்தான். அவன் தான் கிளப்பி விட்டான். இந்த செய்தி கிளப்பி விட இதில் பல பேர் சேர்ந்து கொண்டது எல்லாமே முனாஃபிக்குகள். பொதுவாகவே இந்த அவதூறு இட்டுக்கட்டு சொல்றவன்ட்ட நீங்க உலகத்துல எங்க தேடி பார்த்தாலும் அவன் கண்டிப்பா முனாஃபிக்குடைய அடையாளம் சிலதெல்லாம் அவன்கிட்ட இருக்கும். யார் அவதூறு சொன்னாலும் எல்லாம் பாதுகாக்கணும். எல்லா முனாஃபிக்குகள். ஒரு சில பேர் முஸ்லிம்களும் கேள்விப்பட்டவர்கள் அப்படியா என்றார்கள். இன்னைக்கு ஓதப்பட்டதுல அதுதான் சொல்றான். நீங்க அப்படி கேட்கலாமா? வாயில கேட்ட உடனே என்ன சொல்லியிருக்கணும்? நீங்க மா யகூனுலனா அன் நதகல்லம பிஹாதா, நாங்கள் இதை பேச மாட்டோம். இது சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், சுப்ஹானல்லாஹ், இது பெரிய இட்டுக்கட்டா தெரியுதுன்னு நல்லா சொல்லியிருக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிக்கிறார். இது 2வது அவதூறு. ஆண்களிலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய மறைவிடம் சம்பந்தமாக, அவர்களினுடைய மர்ம இடம் சம்பந்தமாக அவதூறை கிளப்பிவிட்டு அந்த செய்தி ஊரெல்லாம் பரவ அதிலே ஒரு மகிழ்ச்சி பல பேருக்கு ஏற்பட்டது. எல்லாம் அந்தந்த காலத்திலே வாழ்ந்த முனாஃபிக்குகள். ஒண்ணுமே இல்லை. மரியமை இட்டுக்கட்டு சொன்ன போதும், அதே மாதிரி ஆயிஷா அம்மாவை சொன்ன போதும், மூசா அலைஹிஸ்ஸலாமினுடைய காலத்திலே சொன்ன போதும் எல்லாம் முனாஃபிக்குகள். இட்டுக்கட்டு என்பது சொல்லால் செயலால் அடுத்தவர்களுடைய மானத்திலே தலையிடுவது. இந்த மானத்தில் தலையிடுவது பச்சையா ஹராம். இந்த அவதூறு இட்டுக்கட்டுல மட்டும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அல்லாட்ட ஒரு தண்டனை என்னன்னா, அவதூறு சொன்னவனுக்கு அவன் குடும்பத்திலோ அவன் வம்சத்திலோ அல்லாஹ் அதை கொண்டு வந்து நிறுத்தி விடுவான். எல்லாம் பாதுகாக்கணும். யாரை பத்தியாவது பேசணும்னா ஆதாரம் இல்லாமல் நேரடியாக காணாமல் வெறுமனே 2 பேர் ஒரு இடத்துல நின்றிருப்பதை வைத்துவிட்டு தவறாக சித்தரித்து, அதுவும் இந்த காலத்துல இந்த சோசியல் மீடியா இருக்கா, ஏதாவது 2 வரிய பிஸ்மில்லான்னு எழுதி போட்டு அவன் போயிடுவான். அதை ஒட்டி சில பேர் வருவானுங்க வரிசையா, அந்த 2 வரிக்கு விரிவுரை எழுதுவான். அவன் அல்லாஹு அக்பர் எக்கச்சக்கமாக, அதாவது கழிவறை சுவர்கள் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளும் ஃபேஸ்புக்குகளும். இஷ்டத்துக்கு எதையாவது எழுத வேண்டியது. அப்படி யாராவது ஒரு அவதூறை சாட்சிகள் இல்லாமல் அப்படி பேசுகிற போது அந்த இட்டு கட்டுறதுக்கு கூடி என்ன தெரியுமா? ரப்பு அவனுக்கோ அவன் குடும்பத்துக்கோ அவனுடைய அடுத்த தலைமுறைக்கோ நிச்சயமாக ஆனால் காட்டுவான். அப்படி ஒரு மானக்கேட்டை அவமானத்தை சந்திக்கிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுவான். நம்ம வெறுமனே பாலியல் சார்ந்து மட்டும் இல்லை, எந்த அவதூறாக இருந்தாலும் சரி. ஒருத்தர் சொல்லாததை சொன்னதாக பரப்புவது, ஒருத்தர் செய்யாததை செய்ததாக பரப்புவது, இதெல்லாமே அவதூறுகள்ல சேரும். சொல்லாத செய்திகளை யாரையாவது ஒருத்தர் பெரிய மார்க்க மேதை அல்லாமா இப்னு சீரின் ரஹிமகுல்லா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பயான்ல சொன்னோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் குளிப்பாட்டினாங்கன்னு சொன்னோம். நீங்க கவனிச்சிருக்க கூடும்.
அவங்க அப்போ ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொன்னோம். ஜெயிலில் இருந்து வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை குளிப்பாட்டிட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, ஒருத்தனை பார்த்து முஃப்லிஸ்ன்னு கூப்பிட்டேன் நான். முஃப்லிஸ்னா ரொம்ப காசு இல்லாதவன், பரம ஏழை, ஒண்ணுக்காகாதவன். சில பேர் வந்து ஒரு காசும் இல்லாதவங்களை கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அவன் கிடக்குறான் பஞ்சப்பராரி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை, அல்லது ஏதோ ஒரு வார்த்தை. காசு இல்லாதவங்கிறத திட்டுற மாதிரி பேசியிருக்கிறாங்க அல்லாமா இப்னு சீரின். அவங்களே சொல்றாங்க 40 வருஷத்துக்கு பின்னாடி அதே காசு இல்லாமல் கடன் திருப்ப கொடுக்க முடியாததற்காக ஜெயிலுக்கு போனார்கள் அல்லாமா இப்னு சீரின். ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஜெயிலில் தான் வஃபாத்தானார்கள். உலகத்தில் அவர்கள் வாழுகிற காலத்தில் அவர்களும் ஹசன் பஸ்ரி அவர்களும் இந்த 2 பேர்த்தை விட பெரிய ஆளுங்கள் உலகத்திலேயே இல்லை. மிகப்பெரிய ஆன்மீகவாதிகள். 40 ஆண்டுகள் அவர் சொல்றது, அவங்களே எழுதுறது. முகமது இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாஹ், நான் எனது இள வயதில் ஒருவரை இப்படி பேசினேன், அந்த பேச்சுக்கு அல்லாஹ் என்ன அப்படியே என் வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டு விட்டான். நான் எதற்காக பேசினேனோ, என்ன விஷயத்தை முன்வைத்து ஒருவரை திட்டினேனோ, அதே விஷயத்திற்காக இதோ நான் இப்போது சிறையில் இருக்கிறேன் என்று முகமது இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். மேராஜினுடைய ஹதீஸுகள்ல வரும் நரகத்தினுடைய பல்வேறு காட்சிகளை பெருமானாருக்கு காட்டப்படுகிற போது நரகத்தில் சில பேருடைய நகங்கள் செம்பு நகங்களாக இருந்தது. செம்பு நகம் இல்லாம உலோகத்தால் ஆன அந்த நகம் இருந்தது. தங்கள் முகத்தை தாங்களே கிழித்து கொள்ளுகிறார்கள், தங்கள் நெஞ்சிலையும் கிழித்து கொள்ளுகிறார்கள். லகும் அதுஃபாரும் மின் நுஹாஸின், செம்பாலான நகங்களை கொண்டு உடலை கீறி கொள்ளுகிற, இரத்தம் வருகிற அளவு கீறி கொள்ளுகிற இவர்கள் யார் என்று நான் ஜிப்ரீலிடத்தில் கேட்டேன். இவர்கள் அடுத்தவனுடைய மானத்திலே தலையிட்டவர்கள். இவர்களுக்கு அல்லாஹ் இப்படி தண்டனை வைத்திருக்கிறான். யகஊன ஃபீ அஅராதிஹிம், அடுத்தவர்களின் மான பிரச்சனைகளில் தலையிடுவர். நீங்க மான பிரச்சனை அப்படின்னு சொன்னா வெறுமனே பாலியல் சார்ந்து மட்டும் யோசிக்க வேண்டாம். எந்த ஒருவர் சொல்லாததை சொன்னதாகவோ செய்யாததை செய்ததாகவோ இந்த அவதூறுகளை பரப்புவதற்கு நம் பேச்சோ நம் எழுத்தோ நம் கருத்தோ ஒருபோதும் காரணமாகி விடக்கூடாது. ஹதீஸ் இருக்கிறது, பிரபலமான நபிமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இத்தகி தஅவத்தல் மதுலூம், எப்போதும் ஒரு அநீதத்தால் பாதிக்கப்படக்கூடியவனுடைய பத்துவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அல்லாஹ்வுக்கும் அந்த பாதிக்கப்பட்டவனின் துஆவுக்கும் இடையில திரை கிடையாது, இடையில தடை கிடையாது. யாராவது ஒருவரை பற்றி பேசுகிறோம், அவர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். உண்மையாகவே அவதூறாக பரப்பினால், இட்டுக்கட்டாக இருந்தால் அவருக்கும் அல்லாஹுவுக்கும் இடையில அந்த துஆவுக்கு தடையே கிடையாது என்றால் பிறரை பற்றி பேசுகிற விஷயங்கள்ல யோசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு காட்சி நமக்கு கண்ணிலைப்படுகிறது, ஒரு நபரை பற்றி வைத்துக் கொள்வோம், ஒரு நபரை பற்றி, ஒருவேளை அது உண்மையாக இருந்தாலும் பேச வேண்டாம், பரப்ப வேண்டாம் என்கிறது மார்க்கம். இப்ப உண்மையே இல்லாதத இப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு போட்டு விடுவார். அந்த கேள்வியில தான் எல்லாரும் வருவாங்க உள்ள. நிறைய பேர் அப்படியா 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 என்று நிறைய பேர் அதிலே சேர்ந்து கொண்டு தவறை கட்டமைப்பது இது மிகப்பெரிய பாவம். குறிப்பாக இதை துவக்கி வைப்பவன் பெரிய தண்டனைக்குரியவன். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வாயினால் செய்யக்கூடிய ஏராளமான தவறுகளில் ஒரு பெரிய தவறு, அல்லாஹ் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா நூறில் ஒரு பக்க அளவில் இந்த அவதூறுகளை குறித்து பேசுகிறான். அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா நம்மை, நம்முடைய குடும்பத்தை, சந்ததிகளை அடுத்தவர்களுடைய மானங்களில் தலையிடுவதிலே இருந்து அல்லாஹ் நம்முடைய நாவுகளையும் நம் கைகளையும் நம்முடைய உறுப்புகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ ததர்ருஅனா வ தخشعنا وتمم تقصير أعمالنا يا رب العالمين. وصل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد
الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم